ஹலோ கேஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடெல்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடு பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடு பாருங்க. இல்லைன்னா இதோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியாது. அப்போ கேஸ் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்போ ஓகே கேஸ், நம்ம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எப்படியும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தன்னோட அசிஸ்டன்ட் முகத்துல கரிய பூச மாவு விரும்பல. அதனால இந்த தடவை அந்த 7வது இளவரசர் தன்னோட எனர்ஜியை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி அளவுக்கு அதிகமா இல்லாம மிதமான முறையில அந்த பவரை வெளிப்படுத்தினாரு. அந்த லைட் கார்டியன் காத்துல கொதிச்சுக்கிட்டு இருந்த அந்த அதிரடி எனர்ஜியை தன் கண்ணு எடுக்காம ரொம்ப கவனமா கவனிச்சாங்க. உண்மையிலேயே அந்த பெண் வியந்து போயிட்டாங்க. கடந்த ஒரே வருஷத்துல மாவோ எவ்வளவு பயங்கரமா மாறி இருக்காருன்னு அவங்களுக்கு இப்பதான் புரியுது. நம்ம ஹீரோ மாவோவாலேயே தன்னோட சந்தோஷத்தை நம்ப முடியல. ஏன்னா அவரோட பவருக்கு முன்னாடி அந்த கதவுகள் ஒரு வழியா பணிய ஆரம்பிச்சது. மெல்ல மெல்ல அந்த கதவுகள் திறக்க ஆரம்பிச்சதும் அந்த தடையை தாண்டிட்டோன்ற சந்தோஷத்துல மாவோ துள்ளி குதிச்சாரு. தன்னை ஒரு உண்மையான ஜீனியஸ் அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டாரு. இப்போ அவரும் அவரோட அண்ணன் அக்காங்க மாதிரி தன்னோட அப்பாவோட உட்காந்து ஒரு முறையான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியும். 7வது இளவரசரோட இந்த ரியாக்ஷனை பார்த்த அந்த லைட் கார்டியனுக்கு ஒன்னு புரிஞ்சது. இன்னைக்கு ஒரு புது மிராக்கிள் நடந்திருக்கு. இவனும் மத்த தடவை மாதிரி வெறுங்கையோட தான் திரும்புவான்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க கற்பனை பண்ணி பார்த்ததை விட அதிகமாவே மாவோ சாதிச்சு காட்டிட்டாரு. மாவோ அந்த ஹெவன்லி சன்னோட பாடி வெசல் அப்படிங்கறதால அவரோட இன்னர் எனர்ஜி பவர்ஃபுல்லா இருக்கிறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. ஆனா அந்த எனர்ஜியை அவர் முழுசா கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு ஸ்டெடியா ரிலீஸ் பண்ணதுதான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அப்படின்னா இதுவரைக்கும் எல்லாராலையும் கண்டுகொள்ளப்படாம இருந்த 7வது இளவரசர் இப்போ ஒரு கிரேட் லிமிட் மாஸ்டர் லெவலுக்கு வளர்ந்துட்டாருன்னு அர்த்தம். இதுவரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜூனியர் லீடர் டைட்டிலுக்கான போட்டி இப்போ மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நினைச்சு பார்க்கும்போது அந்த லைட் கார்டியனோட முகபாவம் மாறுச்சு. இதை கவனிச்ச மாவோவுக்கு ஹார்ட் பீட் எகிரிடுச்சு. உடனே அந்த பெண் சின்ன எஜமானரோட சந்தோஷத்தை தடுத்ததுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அந்த கார்டியன் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ஹெவன்லி டெமான் ஹால் கதவுகள் ஒரு முறை திறந்தா உடனே மறுபடியும் மூடிக்கும். அதனால உள்ள நுழையிறதுக்கு அவருக்கு இன்னும் ஒரு சில செகண்ட்ஸ் தான் டைம் இருந்தது. மாவோ ஒரு ஹெவன்லி சன் பாடி வெசலா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சாதனையை மறுபடியும் செய்யறது அவருக்கு ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம கவுன்சில் ஆரம்பிக்க போறதால மாவோ சீக்கிரம் கிளம்ப வேண்டியிருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மின்னல் வேகத்துல முன்னாடி ஓடினாரு. ஏன்னா இந்த கதவை திறக்கிறது அவருக்கு இதுதான் முதல் முறைங்கிறதால இது இவ்வளவு சீக்கிரம் மூடிக்கும்னு யாருமே அவருக்கு சொல்லல. அந்த கார்டியன் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு கடைசி நேரத்துல சொன்னது மாவோவுக்கு செம கோபத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா அவர் போட்ட இவ்வளவு பெரிய எஃபர்ட் வீணா போயிருக்க வேண்டியது. அங்கிருந்து ஓடுற அந்த வாரிசை பார்த்து அவர் ஒரு புது லெவலுக்கு உயர்ந்ததுக்காக அந்த கார்டியன் மனதார வாழ்த்து சொன்னாங்க. மரியாதையா குனிஞ்சு எங்க கல்ட் லீடரோட உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நல்லபடியா அமையட்டும்னு வழி அனுப்பி வச்சாங்க. அந்த கதவுகள் பலமா மூடினதும் மாவோ முழு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. முதல் முறையா இங்க வந்திருக்கிறதால பயத்துல அந்த பயோ சுவர்கள்ல இருந்த தீப்பந்தங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா எரிய ஆரம்பிச்சது. அப்போ அவரோட வளர்ப்பு தந்தை என்னோட கடைசி மகன் ரொம்ப சத்தம் போடுறான்னு சொன்னாரு. நீ இங்க வர்றதுக்கு துணிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து உன்னோட அப்பாவை முறையா வரவேற்க வேண்டியது தானேன்னு ஒரு குரல் கேட்டது. மாவோ அந்த குரலை ரொம்ப கவனமா கவனிச்சாரு. அது எல்லா மூளையில இருந்தும் வர்ற மாதிரி இருந்தது. அது ரொம்ப சத்தமாவோ இல்ல ரொம்ப உச்சியிலையோ இல்லாம அந்த மலைய மாதிரியே ரொம்ப கனமா இருந்தது. அந்த குரல் நேரடியா எந்த ஆர்டரும் போடல. ஆனா அது ஒரு கதவுளோட கட்டளை அப்படிங்கிற மாதிரி ஒலிச்சுது. அதனால அதை எதிர்க்கணுன்ற எண்ணமே வரல. இப்பதான் அந்த பையனுக்கு அந்த மலையையே மிஞ்சிற அளவுக்கு பரவி இருக்கிற பயங்கரமான டிமானிக் எனர்ஜி முழுசா உணர ஆரம்பிச்சது. ஒரு வழியா அந்த கதவுகளை கடந்து போன அந்த இளைஞன் அந்த பயங்கரமான எனர்ஜிக்கு சொந்தக்காரரான அந்த வெள்ளை முடி மனிதர் முன்னாடி வந்து நின்னா. அவர் தான் ஹெவன்லி டெமான் கல்ட் லீடர். அவர் ரொம்ப அமைதியா 7வது மகனை உட்கார சொல்லி இன்வைட் பண்ணாரு. இப்போ மாவோ ஒரு நீளமான டேபிளோட ஒரு பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. அதோட இன்னொரு பக்கத்துல ஹெவன்லி டிமான் ஜின் வான் உட்கார்ந்திருக்காரு. இது அவங்களுக்கு முதல் மீட்டிங் இல்லனாலும் மாவோவால தன் கண்ணு முன்னாடி பாக்குறத இன்னும் நம்ப முடியல. விஷயம் என்னன்னா ஜின் வானை பாக்குறதுக்கு ஒரு இளைஞ மாதிரி தான் இருக்காரு. ஆனா அவரோட நிஜமான வயசு 80 தாண்டிடுச்சு. இந்த ஒரு உண்மையை ஏத்துக்கிறதுக்கு மாவோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப நேரம் நீடிச்ச அந்த அமைதியை உடைச்சு ஜின் ஒன் பேச ஆரம்பிச்சாரு. தன்னோட கடைசி மகனோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது எனக்கு ஒரு புது விதமான ஃபீலிங்கை தருது.
இது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு. இதை கேட்ட உடனே நம்ம வாரிசுக்கு ஒரு பயங்கரமான குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. என்னால முன்னாடியே இங்க வர முடியாம போனதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குன்னு, அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டாரு. ஆனா அந்த ஹெவன்லி டெமான் எந்த எக்ஸ்கியூஸையும் கேட்க தயாரா இல்ல. இதுவரைக்கும் நீ லேட்டா வந்திருக்கேன்னா உன்னோட விதி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் மாவோவை சாப்பிட சொல்லி ஆஃபர் பண்ணாரு. ஏன்னா மாவோ அந்த டேபிள்ல உட்கார்ந்ததுல இருந்து எதையுமே தொடக்கூட இல்ல. உடனே அந்த பையன் சாப்ஸ்டிக்ஸை எடுத்துக்கிட்டு 2 கண்ணவும் நிறைய சாப்பாடை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. சாப்பிடுற மாவோவை பார்த்துக்கிட்டே ஜின்னுவான் பேசினாரு. கதவுக்கு பின்னாடி நீ ஏதோ சத்தம் போட்டதை நான் கேட்டேன். அந்த நிமிஷத்துல நீ வெளிப்படுத்தின அந்த எனர்ஜி உண்மையிலே இம்ப்ரெசிவா இருந்தது. ஆனா 7வது இளவரசனான நீ கண்டிப்பா தனியா இந்த லெவலுக்கு வளர்ந்திருக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதனால ஒன்னு மாவோட 3வது அண்ணன் இந்த அளவுக்கு முன்னேற உதவி இருக்கணும், இல்லனா வேற யாரோ ஒரு பெனிஃபேக்டர் தான் இதை பண்ணிருக்கணும்னு அவரோட அப்பா கெஸ் பண்ணாரு. இதை கேட்ட மாவோ கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, சமீபத்துல எனக்கு அசிஸ்டண்டா வந்த ஒருத்தர் எப்பவுமே என்ன ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாரு, நிறுத்தாம என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவரோட அட்வைஸ் எல்லாமே ரொம்ப சரியானதுன்னு எனக்கு தெரியும். அதை பின்பற்றது கண்டிப்பா எனக்கு நல்லதுன்னு உண்மையை சொன்னாரு. ஆனா இதை கேட்ட அடுத்த நிமிஷமே ஜின்னுவான் உடனே அந்த அசிஸ்டண்ட கொன்னுடுன்னு மாவோவுக்கு ஆர்டர் போட்டாரு. தன் அப்பா எதை பத்தி பேசுறாருன்னு தெரியாத மாதிரி மாவோ கடைசி வரைக்கும் மழுப்பு பார்த்தாரு. ஆனா ஜின்னுவான் ரொம்ப அமைதியா அதுக்கான காரணத்தை சொன்னாரு. கஷ்டப்படுற காலத்துல ஒருத்த உனக்கு உதவி பண்ணா அவன் உன்னோட மனசுல எப்பவுமே ஒரு நல்ல மனுஷனா இருப்பான். நீ எதிர்காலத்துல எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அந்த உதவியாளரோட பிடியிலிருந்து வெளியே வர்றது உனக்கு அவ்வளவு ஈஸியா இருக்காது. நீங்க எவ்வளவு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, எவ்வளவு கஷ்டங்களை ஒன்னா தாண்டி வரீங்களோ, அந்த அளவுக்கு அவரோட தாக்கம் உன்னோட ஆன்மாவுக்குள்ள ஆழமா இறங்கும். அது உனக்கு தெரியாமலே நடக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துல உன்னோட எல்லா விருப்பங்களையும் உன்னோட முடிவுகளையும் அந்த ஆளு தான் கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த அசிஸ்டன்டோட யூஸ் இதோட முடிஞ்சது. ஏன்னா அவன் மாவோவை இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு ஜின்னுவான் நம்பினாரு. இதுக்கப்புறம் மாவோ தனியாவே முன்னேறினாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால அந்த இளைஞனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒழிச்சுக்கிட்ட ஒரு வழியை பார்க்கணும்னு அவர் சொன்னாரு. இந்த இடத்துல அவரோட அப்பா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணாரு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்த எல்லா வாரிசுகளுக்கும் தான் ஒரு கிஃப்ட் கொடுத்து ஒரு சேலஞ்ச் வச்சத ஜின்வான் ஞாபகப்படுத்தினாரு. இப்போ 7வது இளவரசனுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவர் நினைச்சாரு. அந்த மாஸ்டர் தன்னோட விரலால மாவோவை யோக்கி சைகை பண்ணாரு. எதை பத்தி பேசுறாருன்னு மாவோவுக்கு கடைசி வரைக்கும் புரியல. திடீர்னு சீலிங்ல இருந்து ஒரு வாள் டக்குன்னு கீழே விழுந்து அவரை சாகடிக்க பார்த்த போது அவருக்கு விஷயமே புரிஞ்சது. நல்ல காலம். கடைசி செகண்ட்ல மாவோ பின்னாடி நகர்ந்துட்டாரு. இல்லன்னா அவரோட தலையோ இல்ல அவரோட மானமோ போயிருக்கும். அப்புறம் ஒரு வழியா அமைதியான அந்த இளைஞன் அந்த வாளை கூர்ந்து கவனிச்சாரு. அது சுத்தமான தங்கத்தால செய்யப்பட்டு சிவப்பு நிற ஜேட் கற்களால அலங்கரிக்கப்பட்டு பிளேட்ல அழகான டிராகன் செதில்கள் வரையப்பட்டிருந்தது. அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை உரைச்சது. இது அதே டிராகன் பிளேடு தான். அந்த டேவன்ல முட்டாள்தனமா இவன் அடகு வச்ச அதே வாள். பொதுவா தெய்வத்தோட சக்தியாலே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுற டிவைன் ஆர்டிஃபேக்ட்ஸ் மிராக்கிள் பவர் கொண்ட வெப்பன்ஸா கருதப்படும். ஹெவன்லி டெமான் ஜின்வான் தன்னோட 7 வளர்ப்பு பிள்ளைகளுக்கும் தலா ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்ட கொடுத்திருந்தாரு. அந்த கல்ட் உள்ள இதுக்கு இருக்கிற மவுசு ரொம்ப அதிகம். ஏன்னா இது அவங்க டெமானின் பிள்ளைகள் அப்படிங்கிற அந்தஸ்தை உறுதிப்படுத்துற ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு 3வது இளவரசி தன்னோட வாள்களான ஐஸ் ஓஷன் மற்றும் பர்னிங் ஸ்கை ஆகியவற்றை வச்சுக்கிட்டு ஐஸ் ஃபயர் பிளேடம் அப்படின்னு புகழப்பட்டாங்க. இந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட்ஸோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அந்த ஆயுதங்களோட பேரை வச்சு அதோட ஓனர்களுக்கு நிக் நேம் வந்துரும். அதனால எல்லா வளர்ப்பு பிள்ளைகளும் இந்த ஆயுதங்களை தங்களோட அடையாளமா கருதி உயிரை விட மேலாப்பு பாதுகாப்பாங்க. ஆனா அந்த ஒருத்தரை தவிர அவர்னா நம்ம 7வது இளவரசன் மாவோ. இப்போ அந்த வாளை பார்க்கும்போது கடைசியா இதை எப்ப கையில பிடிச்சோன்றது கூட மாவோக்கு ஞாபகம் இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் குடிபோதையில சூதாடி எல்லா பணத்தையும் தோத்துட்டாரு. அப்ப அந்த மலையில இருந்த டேவன்ல இந்த வாளை அடகு வச்சதுதான். அதுக்கப்புறம் அவர் அந்த வாளை பார்த்ததே இல்ல. லீடர் கொடுத்த புனிதமான ஆயுதத்தையே இளவரசர் குடிச்சு அழிச்சிட்டாருன்னு ஊர் முழுக்க ரூமர்ஸ் பரவுச்சு. அந்த விஷயம் அப்பாவோட காதுக்கு போகவே அந்த வாள் அடியோட பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனா இப்போ அதே டிராகன் பிளேடு அவரோட காலுக்கு நடுவுல வந்து குத்தி நிக்குது. தான் அப்பா பழைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருன்னு நினைச்சு மாவோ ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தான் இவ்வளவு தூரம் முன்னேறி வந்ததுனால அப்பா மனசு மாறி இந்த வாளை திரும்ப கொடுத்துட்டாருன்னு நினைச்சு உடனே குதிச்சு போய் அவருக்கு நன்றி சொன்னாரு. இந்த கருணையை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன், என் கண்ணு மாதிரி இந்த வாளை பாதுகாப்பேன்னு அந்த லூசு பையன் வாக்கும் கொடுத்தான். ஆனா திடீர்னு லார்டோட எனர்ஜியை கவனிச்சப்போ மாவோக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. விஷயம் என்னன்னா 7வது வாரிசு இந்த கிஃப்டை ஏத்துக்கிற அளவுக்கு உண்மையிலேயே மெச்சூர் ஆகிட்டானான்னு ஒரு சந்தேகம் ஜின்வானுக்கு இருந்தது. சில நேரங்கள்ல மாவோ ஒரு சின்ன கப்பு வைனை கூட தாங்க முடியாத ஒரு சாதாரண சாஸ் போட் மாதிரி தெரிவாரு. ஆனா இன்னைக்கு மாதிரி சில நாட்கள்ல ஒரு மொத்த வானத்தையே தனக்குள்ள அடக்கிக்கிற ஒரு ஏரி மாதிரி தெரிவாரு.
அதனால மாவோ மேல அட்டாக் பண்றது மூலமா அவரோட அந்த வெசல், அதாவது கொள்கலன் எவ்வளவு ஆழமானதுன்னு செக் பண்ண ஜின்வான் முடிவு பண்ணாரு. தன் மேல பாஞ்சு வர்ற அந்த அட்டாக்க பார்த்தப்போ மரணம் தன்னை நெருங்குதுன்றத மாவோ தன்னோட தோலுக்குள்ள உணர்ந்தாரு. அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால உயிரை பிழைக்க வைக்க எல்லா வழிகளையும் யூஸ் பண்ணி திருப்பி அடிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்தது. உடனே அந்த வாளை மாவோ கையில எடுக்க அவரோட உடம்புல இருந்து வந்த அந்த கிரிம்சன் எனர்ஜி வாள் முழுக்க பிரகாசமா ஜொலிச்சுது. இத பார்த்த ஜின்வான் நிஜமாலுமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. 7வது இளவரசர் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா அந்த டிராகன் பிளேட கையில எடுத்திருந்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தன்னோட இன்னர் எனர்ஜியை அதுக்குள்ள பாய்ச்சினாரு. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. தன்னோட மகன் கூட இருக்கிற அந்த பெனிஃபேக்டர் உண்மையிலேயே ஒரு செம ஸ்கில்டு மென்டர். பல வருஷமா மழுனி போன இந்த பையனோட இன்ஸ்டிங்ஸை ஒரு கூர்மையான ஆயுதம் மாதிரி பட்டத்தீட்டி இருக்காரு. கடைசியில அந்த பையன் தன்னோட வளர்ப்பு தந்தையான அந்த ஹெவன்லி டெமோனோட அட்டாக்க கூட தடுத்து நிறுத்திட்டான். இந்த மோதல்ல உருவான ஒரு பிளாஸ்ட் வேவ் காரணமா மாவோ தூக்கி வீசப்பட்டாரு. என்ன நடக்குதுன்னே புரியாம பயத்துல மூச்சு வாங்கி அங்கேயே விழுந்து கிடந்தாரு. தன்னோட எனர்ஜியை அந்த வாளுக்கு அனுப்புற வரைக்கும் எல்லாமே மாவோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது கண்டிப்பா மாவோவால தனியா செஞ்சிருக்க முடியாது. அந்த டிராகன் பிளேடே ஒரு கட்டத்துல விழிச்சுக்கிட்டு தன்னோட மாஸ்டரை பாதுகாத்த மாதிரி இருந்தது. ஜின்வானும் இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட 7வது மகன் ஒன்னும் அந்த அளவுக்கு வீக்கான ஆள் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் அந்த டிராகன் பிளேட் மாவோவை தன்னோட உண்மையான ஓனரா ஏத்துக்கிடுச்சு. உண்மையை சொல்ல போனா அந்த பிளேட் ரெகக்னிஷன், அதாவது வாள் அங்கீகரிக்கும் முறை பத்தி அந்த இளைஞன் அது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. அதனால ஜின்வான் தன் மகனுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. மாவோவோட அந்த வெசல் போதுமான அளவு ஆழமா இருந்தா அந்த வாள் அவரை ஏத்துக்கொண்டார். இதற்காக தன் மகனுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்க அந்த தலைவர் ஆசைப்பட்டாரு. அதனால தன்னோட சொந்த கையாலேயே முதல் கப்பு மதுவை அவருக்கு ஊத்தி கொடுத்தாரு. அந்த ஒயினை ரொம்ப பெருமையா ஏத்துக்கிட்ட மாவோ ஒரு சிரிப்போட எல்லாத்துக்கும் நன்றி சொன்னாரு. அது தான் அப்பாவோட கையால கிடைச்சதுனாலயா இல்ல வேற ஏதாச்சும் காரணமானு தெரியல. ஆனா அதோட டேஸ்ட் உண்மையிலே அமேசிங்கா இருந்தது. சாப்பிடுற பையனை பார்த்துட்டு இருந்த ஜின்வான் ஒரு விஷயத்தை உணர்ந்தாரு. தன்னோட மகன் இன்டர்னல் எனர்ஜியை ஹேண்டில் பண்றதுல தான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஸ்கில்டா இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சது. இதுவும் அந்த பெனிஃபேக்டரோட கைவரிசையா தான் இருக்கும்னு அவருக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா மாவோ உடனே ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. தான் எனர்ஜியை பத்தி மட்டும் இல்லாம அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து பொதுவா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டதா சொன்னாரு. அதனால எதிர்காலத்துல அந்த ஹீரோ தனக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுப்பாருன்னு இளைஞன் நம்பினாரு. இப்போதைக்கு அந்த அசிஸ்டன்ட கொல்றது ரொம்ப சீக்கிரம்னு அந்த வாரிசு நினைச்சாரு. அதனால தன் மேல நம்பிக்கை வச்சு அந்த ஆர்டரை கொஞ்சம் தள்ளி போடமாறு தான் அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஆனா ஜின்வானுக்கு இதோட உண்மையான காரணம் என்னன்னு புரிஞ்சுது. தன்னோட சின்ன மகன் அந்த உதவியாளர் மேல ரொம்பவே அட்டாச் ஆகிட்டான். இத பார்க்க அவருக்கு அவ்வளவா பிடிக்கல. இருந்தாலும் அந்த இளைஞனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க அந்த தலைவர் முடிவு பண்ணாரு. அடுத்த கவுன்சில்ல ஜியா ஐசோவை ஏன் இன்னும் பக்கத்துல வச்சிருக்கணும்ன்றத மாவோ நிரூபிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா அடுத்த சோதனையை பத்தி கேள்விப்பட்டதும் மாவோ முழுசா கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அந்த சோதனை என்னன்னா, இப்ப செஞ்ச அதே அட்டாக்க மறுபடியும் தடுத்து நிறுத்தணும். ஆனா இந்த தடவை எந்த வாளும் இல்லாம தன்னோட சொந்த சக்தியை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படியாவது உயிர் பிழைக்கணும். கண்டிப்பா அடுத்த முறை அந்த இளைஞன் மேல வீசப்பட போறது ஒரு கப்பு வைன் கிடையாது. அது ஹெவன்லி டெமோனோட டெசர்ட் விண்ட். இதை பத்தி யோசிச்சப்போ மாவோவுக்கு ஒன்னு புரிஞ்சுது. அந்த டெசர்ட் விண்ட் அப்படிங்கிறது உடம்புல இருக்கிற இன்னர் எனர்ஜியை ஒரே புள்ளியில குவித்து அப்படியே ரிலீஸ் பண்ற ஒரு டெக்னிக்கா தான் இருக்கணும். ஏற்கனவே ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த அட்டாக்கை, அதுவும் தான் அப்பாவோட கையாலேயே வர்ற அந்த அட்டாக்கை தன்னை பிளாக் பண்ண சொல்லி ஹெவன்லி டெமான் சவால் விடுறாரு. மாவோவோட அந்த தயக்கத்தை பார்த்த ஜின்வான் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாரு. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி ஜியாவோ ஐசோ அவ்வளோ திறமையானவனா இருந்தா கண்டிப்பா இந்த சவாலை எப்படி சமாளிக்கணும்னு உனக்கு அவன் சொல்லி கொடுப்பான். அப்படி அவன் பண்ணலனா அவனோட யூஸ்ஃபுல்னஸ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்காக அவன் தான் உயிரால தான் பதில் சொல்லணும். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அப்பாவா என்னோட சொந்த பையனோட பிணத்தையும் அடக்கம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. மாவோவால அதிர்ச்சியில மௌனமா இருக்கத்தான் முடிஞ்சுது. இந்த கல்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஏன் சாவலையும் கொலையிலையும் வந்து முடியுதுன்னு அவருக்கு புரியல. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு 3 படி ஏணியில ஏறிட்டு இருந்தாரு. அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த கிணத்துல அவர் கண்டுபிடிச்ச அந்த ரகசிய குறிகள் சும்மா அங்க இல்ல. கிணத்தோட சிவத்துல இருந்த கற்களை ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல அழுத்தினப்போ ஒரு ரகசிய பாதை திறந்தது. கண்டிப்பா இந்த இடமும் அந்த ஹெவன்லி டெமான் ஹால் மாதிரி ஒரு மெக்கானிக்கல் டிராப்ஸ் மாஸ்டரோட கைவரிசையால உருவான இடம்தான். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த கிணத்துல இருந்த அந்த ரகசிய அறை அவர் முன்னாடி பார்த்ததை விட ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்தது. ஒரு வழியா ஹீரோ அங்க பூட்டப்பட்டிருந்த இன்னொரு செட் கதவுகளை கண்டுபிடிச்சாரு. ஏதோ ஒரு விசித்திரம். அந்த கதவுகளுக்கு பின்னால எந்த ஒரு நடமாட்டமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இதை வச்சு மட்டும் அது பாதுகாப்பான இடம்னு கேரண்டி பண்ண முடியாது. அதனால நம்ம ஹீரோ ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாரு. இருந்தாலும் உள்ள போக முடிவு பண்ணாரு. ஏன்னா மூக்குக்கு முன்னாடி ஒரு ரகசியம் இருக்கும்போது அதை விட்டுட்டு வெறுங்கையோட திரும்புறவன ஒரு நல்ல ஸ்பைன்னு சொல்ல முடியாது இல்லையா?
கேட்காமலே உங்களோட இருப்பிடத்துக்குள்ள வந்ததுக்கு மன்னிச்சிருங்கன்னு தன்னோட முன்னோர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுட்டு கதவை திறந்தாரு. ஆனா உள்ள இருந்தது அவரோட கற்பனையே மிஞ்சிற மாதிரி இருந்தது. அந்த பெரிய ஹால்ல ஏற்கனவே அவர் பார்த்த மாதிரி நிறைய சீல் பண்ணப்பட்ட கதவுகள் ஒளிஞ்சிருந்தது. ஹீரோ அதை டெமானிக் வால்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா இந்த டெமானிக் வால்ஸ் அவர் முன்னாடி பார்த்ததை விட சைஸ்ல ரொம்ப சின்னதா இருந்தது. அவரோட ஹால்ல இருந்த சுவர்கள்ல இருந்த அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் செதுக்கப்பட்டிருந்தது. அந்த நீளமான காரிடர்ல மொத்தம் 5 சுவர்கள் இருந்ததை அவர் எண்ணாரு. அதோட கட்டுமானமும் அப்படியே தான் இருந்தது. சாதாரணமா பலத்தை பிரயோகிச்சு அதை திறக்க முடியாது. அதனால அதை திறக்கிற வழியும் அதே தான். ஹீரோ ரெடியாகி அட்டாக் பண்றதுக்காக கொஞ்சம் பின்னாடி நகர்ந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அந்த கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது. அதை தாண்டி போகிறதுக்கு அவருக்கு போதுமான பலம் இருந்தது. தன்னோட எனர்ஜியை ஒரே முறை பலமா செலுத்தி அந்த 5 கதவுகளையும் ஒரே நேரத்தில் அவர் திறந்துட்டாரு. ஆனா அடுத்த செகண்டே அசிஸ்டண்டோட வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அந்த டெமானிக் வால்ஸுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, அது உடம்புல இருக்கிற இன்னர் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால அவரோட கியா இழப்பு ரொம்பவே அதிகமா இருந்தது. ஆனா இந்த இளைஞன் இதை ஏத்துக்க முடிஞ்சது. ஏன்னா அவரோட உழைப்பு வீணாகல. அந்த ரூம்ஸ்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தப்போ அவர் செலவு பண்ண எனர்ஜிக்கு இது தகுதியானதுதான் அவருக்கு புரிஞ்சது. பார்த்த உடனே ஒன்னு தெளிவா தெரிஞ்சது. அங்க இருந்த வெப்பன்ஸும் ஆர்மர்ஸும் எங்க இருந்து வந்ததுனே தெரியல. ஆனா ஒவ்வொன்றும் ஒரு அசாதாரணமான ஆராவை வெளிப்படுத்தின. அப்படின்னா அங்க இருந்த ஒவ்வொரு வெப்பனும் ஒரு பெரிய கிளானோட பரம்பரை சொத்து ஆகிறதுக்கு தகுதியானது. அவை எல்லாமே உண்மையான மாஸ்டர் பீசஸ். அது மட்டும் இல்லாம ஒரு ரூம்ல எண்ணற்ற எலிக்சர்களும் மூலிகைகளும் இருந்தது. அவை கண்டிப்பா விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களுக்கு இணையானது. ரகசிய மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் கொண்ட மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கிற ஒரு தனி செக்ஷனும் அங்க இருந்தது. அங்க இருந்த ஒவ்வொரு புக்கும் விலை மதிக்க முடியாதது. சுருக்கமா சொல்ல போனா அந்த இடமே ஒரு பிரம்மாண்டமான ட்ரெஷர் ட்ரோவ், புதையல் சுரங்கம். பணம் கொட்டுற சத்தத்தை காதலிக்கிற நம்ம ஹீரோக்கு அந்த இடத்தை பார்த்த உடனே அது அவரோட சொந்த ப்ரெஷியஸ் ஹால் ஆஃப் த ஹெவன்லி டெமான் நம்பர் 2 அப்படின்னு டக்குன்னு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு. இந்த இடத்தோட கிரியேட்டர் யாரா இருந்தாலும் நம்ம ஹீரோ அவரோட அந்த முன்னோடிக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்காரு. இந்த கிஃப்டை வச்சு தன்னோட மீதி காலத்தை ரொம்ப வசதியாகவும் ஆடம்பரமாகவும் வாழணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா திடீர்னு அந்த இளைஞன் ஒரு விஷயத்தை கவனிச்சாரு. அவருக்கு பின்னாடி இருந்த கதவு தானா மூடிக்குச்சு. கொஞ்ச நேரத்துல அதுவே மூடிக்கல மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க போல. ஹீரோவை எது கவலைப்பட வச்சதுன்னா, மறுபடியும் அந்த கதவை திறக்கிறதுக்கு இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இப்போதைக்கு அவருக்கு திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்க இருந்த எல்லா பொக்கிஷங்களையும் ஒரே நேரத்தில் அவரால் எடுத்துட்டு போக முடியாது. அதனால வேற வழி இல்லாம திறந்திருக்க மற்ற கதவுகள் வழியா அவர் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு விசித்திரம் என்னன்னா, அவர் அந்த கதவுகளை திறந்து ஒரு இருட்டான காரிடர் வழியா போனப்போ அது அவரை இன்னொரு காரிடாருக்கு கூட்டிட்டு போச்சு. அதிர்ஷ்டவசமா இந்த காரிடர்ல இருந்த அட்மாஸ்பியர் இதுவரைக்கும் அவர் பார்த்த மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடங்கள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. தினமும் மனுஷன் நடமாட்டம் இல்லாம இந்த இடத்தை இவ்வளவு சுத்தமா வச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இப்போ அவர் ஒரு முற்றிலும் வேற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. ஒருவேளை அவர் கடந்து வந்த அந்த பாதை இந்த இடத்துக்குள்ள ரகசியமா நுழையறதுக்கோ இல்ல ஆபத்து நேரத்துல தப்பிக்கிற ஒரு எஸ்கேப் ரூட்டாவோ கூட வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த இடம் உண்மையிலே என்னவா இருக்குன்றத பத்தி ஹீரோக்கு மனசுல நிறைய கேள்விகள் இருந்தது. திடீர்னு அவரோட உடம்பு ஒரே செகண்ட்ல எண்ணற்ற சின்ன சின்ன துண்டுகளா வெட்டப்பட்டது போல ஒரு எனர்ஜியை அவர் உணர்ந்தாரு. உடனே அந்த இளைஞன் பயத்துல பின்னாடி பாஞ்சாரு. தனக்கு இப்போ ஏற்பட்டது ஒரு மாய தோற்றமா இல்ல வெறும் பிரமையான்னு அவருக்கு புரியல. ஆனா அவரோட உடம்பு நடுங்கிறத பார்த்தா இது கண்டிப்பா எந்த விதமான மேஜிக்கும் கிடையாது. அது அவர் முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த மனிதரோட ஒரு வாரியரோட பவர். அவரோட மன உறுதி எந்த நிமிஷம் இவரை வெட்ட தயாரா இருக்கிற ஒரு கூர்மையான பிளேடு மாதிரி. ஒரு கிரேட்டஸ்ட் டெமான் லெவலுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த மனிதரோட இருப்பு உண்மையிலே மிரட்டுற மாதிரி இருந்தது. ஹீரோக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லெவலை தொட்ட ஒருத்தர் தான் இந்த மொத்த ஹெவன்லி மவுண்டன்ஸ்லயும் இருக்க முடியும். அங்க இருந்தது ஹெவன்லி டெமான் தான். அந்த பையனை பார்த்த உடனே இங்க எதை மறந்துட்டு வந்து நிக்கிறேன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு அதட்டலா கேட்டாரு. எல்லாரும் அறிஞ்ச மாதிரி அந்த ஹெவன்லி டெமான் 10,000 கணக்கான ஃபாலோவர்ஸ்க்கு தலைவனா ஒரே ஒரு அப்சல்யூட் ரூலரா இருக்காரு. அவரை நேர்ல பாக்குற பாக்கியம் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு மட்டும்தான்.